வணக்கம். நம்மளுடைய இந்த காவல்காரன் PM பாரத் மீடியா அப்படின்ற நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது நம்மளுடைய சேனல்ல துளியும் அச்சம் இல்லாம துளியும் சமரசம் இல்லாம மக்களுக்கு தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய ஆதரவு தேவை. இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது என்னன்னா, இந்த மும்மொழி கொள்கை அப்படின்றதும் இருமொழி கொள்கை அப்படின்றத பத்தி ஒரு முறிவான ஒரு தெளிவான ஒரு முடிவை இந்த இடத்துல சொல்லணும் அப்படின்றது இந்த காணொலியுடைய நோக்கம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சொல்றாரு மும்மொழி கொள்கை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் ஒரு சில அமைப்புகள் அவங்க பேசுறாங்க. இல்லைங்க இருமொழி கொள்கையே போதுமானதுன்னு நிறைய பேர் பேசுறாங்க. அதாவது நீங்க தமிழ்நாட்டில இருந்து பெங்களூருக்குள்ள நீங்க நுழைஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலோ, இல்ல ஹைதராபாத் போனாலோ, இல்ல டெல்லி போனாலோ, பாம்பே போனாலோ, ஜம்மு காஷ்மீர் போனாலோ சொல்லிக்கிட்டே போகலாம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹிந்தி இருந்தா நாம பொழைச்சிக்கலாம். இங்க இருந்து வெளியே போனா இந்தியாவுக்குள்ள, அதாவது 140 மக்கள் கோடி வாழக்கூடிய இந்த மார்க்கெட்டே மிகப்பெரிய மார்க்கெட்டு. இங்க வேலைகளே அவ்வளோ பெரிய வேலைகள் இருக்கு. இங்க ஒரு சின்ன ஒரு பாய் தயாரிக்கிறதோ இல்ல மண்பானையவோ இந்தியாவுக்குள்ள எந்த மூலையில கொண்டு போய் விற்கிறதுக்குமே நமக்கு அந்த ஹிந்தி அப்படின்ற அந்த மொழி தேவைப்படுது. ஆகையினால நாங்க சொல்றோம் ஹிந்தி படிங்க அப்படின்னு சொல்லி. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற வாதத்தை ஒருத்தர் முன்னிறுத்துறாரு. நிச்சயமாக இதற்கு 100% நாம உடன்படுறோம். ஓகே, இதை இப்படி வச்சுக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லைங்க ஹிந்தியை உள்ள கொண்டு வந்து தமிழை அழிச்சிருவாங்க, ஹிந்தியை கொண்டு வந்துட்டா பாஜக எளிமையா தமிழகத்துக்குள்ள நுழைகிறதுக்கு ஒரு வழிவகுக்கும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய வாதம். ஹிந்தி வேண்டாம், இங்கிலீஷே போதுமானது எல்லா பக்கமும் கொண்டு போறதுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ நான் நிச்சயமா சொல்லுவேன், ஹிந்தி அவசியம் தேவை. ஹிந்தி தேவை இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு சின்ன ஒரு எளிய தமிழகத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு தேங்காய் மட்டையில ஒரு அழகான ஒரு விஷயத்தை செஞ்சு அதை இந்தியாவுக்குள்ள மட்டும், ஏன்னா வெளிநாடுக்கு நம்ம அனுப்புறதுன்றதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் கம்ப்ளீட்டா வேற. இந்தியாவுக்குள்ள மட்டுமே ஒரு வணிகம் செய்யறதுக்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போறப்போ, ஏன்னா எல்லாம் சொல்றாங்க போய் கத்துக்கலாம் அப்படின்னு. போய் எதை கத்துக்குவ? போய் பேசதான் கத்துக்க முடியும், எழுத கத்துக்க முடியுமா, வாசிக்க கத்துக்க முடியுமா? இப்ப எனக்கு ஹிந்தி வேணாங்க, நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இது தேவையே இல்லை. அப்ப ரெண்டு கட்டமா யோசிக்கக்கூடிய ஆட்கள் இந்த தமிழகத்துல இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு தேவை, இன்னொருத்தருக்கு எனக்கு தேவையே இல்லப்பா, தமிழும் போதும் இங்கிலீஷும் போதும், இது ரெண்டு மட்டும் எனக்கு போதும். இல்லைங்க இன்னொன்று இருந்தா நல்லா இருக்குங்க, அது தெலுங்கு கன்னடம் மலையாளம்லாம் கிடையாது, பிரெஞ்சு ஜெர்மனி ஜாப்பனீஸ்லாம் கிடையாது, ஹிந்தி மட்டும் இருந்தா போதும், நம்ம ஈஸியா மார்க்கெட்டை ஸ்கேல் அப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல உடன்படுறியான்னு கேட்டா 100% ஹிந்தியை வச்சு இந்தியாவுக்குள்ள நிறைய இடங்கள்ல இங்கிலீஷும் தேவை, ஆனா ஹிந்தியை வச்சும் நிறைய இடங்கள்ல பெனிட்ரேட் பண்ணலாம். அதாவது ஒரு கிராமப்புறம் வரைக்கும் அந்த மாநிலத்துல நம்ம உள்ள போய் நம்மளோட வியாபாரத்தை செய்ய முடியும். இதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. அடுத்தபடியா பாருங்க, இது சொன்னோடனே பானிபூரிக்காரங்க ஹிந்தி தெரிஞ்சு தமிழ் தெரிஞ்சுட்டா இங்க கிராமத்துல எல்லாம் பானிபூரி விற்கிறான். நான் பேசுறது வேற. வியாபாரமோ இல்ல ஜாப்லயோ எழுத படிக்க தெரியக்கூடிய வேலைகளுக்காக நம்ம சொல்றது. ஓகேங்க, இப்போ வேணான்னு சொல்ற ஒரு ஆளு, வேணும்னு சொல்ற ஒரு ஆளு. வேணும்னு சொல்ற ஆள் என்ன பண்றான்? போய் வெளியே போய் பரீட்சையால இருந்து பிரவீன் வரைக்கும் காசு கட்டி பணம் இருக்கக்கூடியவன் படிச்சிடறான். இன்னொருத்தர் என்ன பண்றான்? CBSE ஸ்கூல்ல படிச்சிடறான். அங்க நேச்சுரலாவே ஹிந்தி பேச எழுத படிக்க வந்துடுது. ரைட். இப்ப அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் இங்க ரொம்ப ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க தமிழகத்துல. இப்ப இங்க உள்ளவங்களுக்கு ஹிந்தி தேவையா தேவையில்லையா அப்படின்னு பாக்குறப்போ, நான் இறுதியா ஃபைனலா ஒரே ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஹிந்தி அப்படின்ற மொழியை நீங்க பாஜக இந்துத்துவா இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இந்தியா முழுக்க ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு செல்வதற்கு அந்த மொழி தேவைப்படுது. ஒரு விவசாய ரீதியாக கூட போறோம்னு வச்சுக்கோங்க, பஞ்சாப்லையும் பேசலாம், ராஜஸ்தான்லையும் பேசிக்கலாம், எல்லா இடத்துலையும் பேச எழுத ஒரு எக்ஸ்ட்ரா அறிவு தானே. இப்போ இதை
கத்துக்கணும். அறிவினோட இது அறிவானாதீங்க. அது ஒரு மொழி. அந்த மொழியினால நம்ம ஒரு சில விஷயங்களை அடைய முடியும்ன்றது தான் அறிவு அப்படின்ற பார்வையில நான் சொல்றேன். இப்போ இதுல நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க அரசு பள்ளியில படிக்கிறவங்களுக்கு ஹிந்தி கத்துக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுங்க. எப்படி? கண்டிப்பா இந்த பரீட்சை எழுதி பாஸ் ஆகணும் அப்படின்ற மும்மொழி கொள்கையை மத்திய அரசாங்கம் சொல்றதை நம்ம ஏத்துக்க வேண்டாம். ஆனால் ஏதோ ஒரு ஸ்டே பேக் பண்ணி ஒரு குழந்தை ஹிந்தி படிக்கணும் அப்படின்னா 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா இருந்து படிக்கலாம். சனி ஞாயிறுல படிக்கலாம். இல்லை அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஹிந்தி படிக்கணும் விரும்புறவங்க ஆன்லைன்ல ஹிந்தி ட்ரைனிங் எடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில இந்த மாணவன் என்னைக்குமே தன்னுடைய லைஃப்ல பின்தங்காம இருக்கிறதுக்கு அது பிடிங்க. எல்லாருமே இஸ்ரோல இருந்து அப்துல் கலாம் வரைக்கும் எல்லாரும் ஹிந்தி தெரியாம தானங்க மேல இடத்துக்கு போனாங்க. ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா, 100ல் ஒருத்தர் ஜெயிச்சவரை சொல்லி 99 பேருக்கு தேவையான விஷயத்தை புறக்கணிச்சிடாதீங்க. எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆயிடுவாங்களா? எல்லாருமே அப்துல் கலாம் ஆயிடுவாங்களா? அவங்கவுங்க மாசம் 25,000 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய திறனை வளர்த்துக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயத்துல இதுவும் ஒண்ணு. அதை விட்டுட்டு எதையோ ஒண்ணு தன்னுடைய தலைமையை அட்ராக்ட் பண்ணணும். தன்னுடைய தலைமையை பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க மேல அந்த கருத்தியலை முன்னிறுத்துறவங்களுக்கு எதிராக பேசி என்னத்தையா ஒன்று சாதிக்கணும். இதெல்லாம் ஏற்புடையதே கிடையாது. இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, நீங்கள் தமிழகத்தில் நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஏற்றுக்கிறோம் ஆனால் விருப்பம் உள்ளோர் படிக்கிறதுக்கான ஒரு சூழலை நான் உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் ஏன் பிரெஞ்சு படித்து அடிஷ்னலாக ஜெர்மனி ஜாப்பனீஸ் 140 crores பாப்புலேஷன் உள்ள இந்தியாவுக்குள்ள ஒரு 10-15 மாநிலத்தில் எளிமையா, நான் தான் சொல்றேன், சென்னையை விட்டு இப்படி நகர்ந்தாலே அங்கிட்டு போனாலே இங்கிலீஷ்ன்றது ஒரு 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 தேவை. அது அது எப்படி சொல்றது, நீங்க ஒரு மார்க்கெட்ல ஒரு பொருளை கொண்டு போய் ரீச் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அங்க தேவைப்படக்கூடியது ஹிந்தி தேவைப்படுது. இதுல யாரும் மறுக்க முடியாது. பேசிட்டு இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் ஹிந்தி கத்துட்டு இருக்காங்க, தன் வீட்டில் கத்துட்டு இருக்க வச்சிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த நீங்க தமிழகத்துக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி கொள்கை இருக்கட்டும். ஆனா ஹிந்தி அப்படின்றது அறிவுபூர்வமா நம்மளுடைய பார்வையில இந்த மொழியை தேவை வச்சிருந்தா, இந்த மொழி கத்துட்டு இருந்தா நம்ம குழந்தைங்க நாளைக்கு 2-3 மடங்கு சம்பள உயர்வோட இல்ல தன்னுடைய புகழை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய இதை அறிவில்லாத உங்களையே வச்சுக்கிறோம். உங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அறிவில்லாத நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கூட அந்த மொழி மூலியமா கொண்டு போய் சேர்க்கலாம் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ அது நிறைய பேர் பேசிட்டு இருக்கான். இந்தியாவில் அதிகம் பேசக்கூடிய மொழி தான் நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது, அபிஷியல் லாங்குவேஜ் தான். எந்த மாற்றமும் கிடையாது. மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்லதான். ஆனால் நீங்க இதை செஞ்சீங்கன்னா டிராப் அவுட் ஆகுது, பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு பசங்க போறாங்கன்னு சொல்றதெல்லாம் தலைகீழ ரிவர்ஸ் ஆயிரும். இதை ஒரு அடிஷ்னல் ஃபிளேவரா நம்ம ஆட் பண்றப்போ அதுல மிகப்பெரிய பெனிஃபிட் இருக்கு. நான் ஒரு பீரியட் ஹிந்தி கொண்டு அதுக்கு பரீட்சை வச்சு அதுலயும் பாஸ் ஆனாதான் 10th பாஸ்ன்றத ஏத்துக்கல, மும்மொழி கொள்கை கொண்டு வரல. ஆனா இவன் ஹிந்தி கத்துக்க வச்சுக்கிறதுக்கு வெளியே போய் காசு கட்டி படிக்கிறவனுக்கு கிடைக்கிற வாய்ப்பை இங்க காசு இல்லாதவனுக்கு உருவாக்கி கொடுங்க. அதுக்கு 1000 வழி இருக்கு. ஆன்லைனோ விருப்பப்படுறவனுக்கு ஸ்டே பேக் பண்ணி ஈவினிங்கோ இல்ல சாட்டர்டே சண்டேஸ்லயோ ஏதோ ஒரு விதத்தில் இவனுக்கு அதை சொல்லி கொடுங்கன்றது தான் இந்த காணொலி வாயிலாக நம்மளுடைய காவல்காரன் PM பாரத் மீடியா மூலியமாக நாம் அரசாங்கத்திடம் வலியுறுத்தும் கருத்து. ஸோ இது ஏற்புடையதா இருக்கும் பட்சத்தில் நிறைய பேருக்கு பகிருங்க, இதை நிறைய பேருக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்றது நம்மளுடைய பணிவான வேண்டுகோள். அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது PM பாரத். நன்றி.